ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன், அதோட கண்டினியூஷன் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1ல் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதே பாசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட், அப்படியே தலைகீழாக வரும். இப்போ வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஆக்டிவ் வாய்ஸில் அதே ஃபார்முலா தான், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பட் பாசிவ் வாய்ஸில் மட்டும் மாறும். அந்த பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் முன்னாடி வந்துடும். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப்னா என்ன? ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஹெல்பிங் வெர்பை ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் வேர்பையும் கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ஹெல்பிங் வேர்ட். அதோட யூஸ் என்னென்னா, அது வந்து அந்த சென்டென்ஸோட டென்ஸை வந்து குறிக்கும். இப்போது இஸ் யூஸ் பண்ணால் ஓகே இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஹெல்பிங் வேர்பால் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம வந்து வேர்ப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹெல்பிங் வேர்ப்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ். அதே பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர், ஹேடு. ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வந்து வில் ஹேவ், வுட். ஓகேவா? அந்த ஹெல்பிங் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் 3 ஃபார்ம். இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் 1 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். வேர்ப் 1 ஃபார்ம்னா அதாவது பேசிக்கான வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ வேர்ப் 3யோட டேபிளர் காலம் இந்த இருக்குது. ஸோ வேர்ப் 1 இது தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப இந்த வேர்ப் 3யை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பேசிக்கான இங்கே வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரைவ், ட்ரோ, ட்ரைவன். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். கோ, வெண்ட், கான். ஈட், ஏட், ஈட்டன். க்ரோ, க்ரூ, க்ரோன். டெல், டோல்டு, டோல்டு. டீச், டாட், டாட். சிட், சாட், சாட். see, saw, seen. sleep, slept, slept. say, said, said. leave, left, left. take, took, taken. swim, swam, swum. keep, kept, kept. fall, fell, fallen. stand, stood, stood. run, ran, run. cry, cried, cried. cook, cooked, cooked. ஸோ இது வந்து வேர்ப் 3 ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஸோ வந்து இதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று பார்த்த எக்ஸாம்பிளில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்குது ஐ டிட் மை ஹோம்ஒர்க். இங்கே ஐ டிட் மை ஹோம்ஒர்க் இது வந்து ஐ வந்து இங்கே மீயாக மாறும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ரூல்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இதெல்லாம் இருக்கும். இந்த ப்ரௌன் கலரில் இதுக்கெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும். அதே பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்ப இந்த ப்ளூ கலரில் மாறும். ஐ வந்து மீயா மாறும். வி வந்து அஸ்ஸா மாறும். யூ வந்து யூவாவே தான் இருக்கும். தே வந்து தெம்மா மாறும். ஹீ வந்து ஹிம்மா மாறும். ஷீ ஹரா மாறும். இட்டு வந்து இட்டாவே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷ் கிராமரில். அதில் வந்து ப்ரெசண்ட் அதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் கீழே உள்ள 4 குரூப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸை 4ஆக பிரிக்கிறாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ கீழே வந்து நோட் என்னென்னா வேர்ப் 4. இப்போ வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 வந்து நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ வேர்ப் 4 அண்ட் வேர்ப் 5 என்னன்னு பார்க்குறோம். வேர்ப் 4னா ஐஎன்ஜி ஃபார்ம். வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்தா வேர்ப் 4. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரைவ்னு இருக்குது. அப்போ ட்ரைவோட வேர்ப் 4 ஃபார்ம் என்ன? ட்ரைவிங். நெக்ஸ்ட்டு வேர்ப் 5 ஃபார்ம்னா எஸ் இல்லாட்டி இஎஸ் சேர்க்கணும். வேர்போட எஸ் இல்லாட்டி இஎஸ் சேர்த்தோம்னா அது வந்து வேர்ப் 5. இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படி தான் செய்வோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்குலாம் வேர்போட இஎஸ்ஓ இல்லாட்டி எஸ்ஸு அதெல்லாம் சேர்ப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலர்லாம் என்னது? ஹீ, ஷீ, இட். இது 3 தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? அப்போ வந்து இந்த இது வந்து சப்ஜெக்டாக வந்து இதை ஹீ, ஷீ, இட் வந்து சப்ஜெக்டாக வரும்போது வேர்போட எஸ் இல்லாட்டி இஎஸ் சேர்ப்போம். அப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தா ஈட்ஸ். இதான் வேர்ப் 5 ஃபார்ம். அப்போ ட்ரைவோட வேர்ப் 5 ஃபார்ம் என்ன? ட்ரைவ்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ மறுபடியும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதே இது பாசிவ் வாய்ஸோட ஃபார்முலா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். வேர்ப் 3க்கு அப்புறம் பை வரணும். பைன்றது ப்ரிப்போஷன், அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? இது மாதிரி இப்போ பை மீ, பை அஸ், பை யூ, சாரி நான் இங்கே யூர்னு போட்டிருக்கேன். பை தெம், பை ஹிம், பை ஹர், பை இட். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். If you think my video is useful to you, please subscribe my channel. Do like, share and comment the video. Bye guys. Meet you in the next video.